இவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாயிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னு. அப்போ ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது இதை மொத்தமாக மறந்துடணுமா? 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஸ்விட்ச் பண்ணணும்னு ஒரு டொமைனை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் சார் இதுக்கு? ஓகே சார். அப்போது இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இங்கே இருக்கவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன சார்? தப்பான கோர்ஸுங்க, தப்பான கைடன்ஸுங்க, தப்பான பாதை. சார் நிறைய பேர் வந்து இந்த எனக்கு 30-35 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யோசிக்கிறீங்க. பாருங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர்னு ரஜினிகாந்த் சொல்லுவாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் நான் ஐடியில் இருக்கும்போது கொஞ்சம் வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் ஸ்விட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா, இதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸோடு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணும், உங்களால் பண்ண முடியுமா, அப்படி பண்ணணுன்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இது சூப்பரான டாப்பிங்க. நான் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துலாமா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடித்தவங்க. 2015 முன்னாடி இப்போ பார்க்குறது 1 2 3 4 5 6 இவங்க வந்து 2015க்கு முன்னாடி பிளேஸ் ஆனவங்க. பாஸ்ட் அவுட் 2010க்கு அதுக்கு முன்னாடி பிளேஸ் ஆனவங்க இவங்க எல்லாருமேங்க. ஓகேவா? ஸோ ஏஜ்ன்றது ஒரு விஷயமே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் வேணும், குழப்பம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ உன்னோட கேள்விக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் ரமேஷ். ஸோ இவர் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்காரு, 2023 பாஸ்ட் அவுட், ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் இப்போது ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு இவரோட ஸ்பீச்சை கேட்போம் வாங்க. நான் வந்து ராணிப்பேட்டிலேருந்து வரேன். நான் 2023 தான் வந்து மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாஸ் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் சில மாதத்துக்கு எனக்கு ஒர்க் கிடைக்கல. சார் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ஒரு நல்ல எம்என்சியில் வந்து வேலை கிடைச்சிது. ஸோ ரமேஷோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. 3 இயர்ஸ் கெரியர் கேப்புக்கு அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ஐடிக்குள்ளே மூவ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ரமேஷ். சார் நிறைய பேர் வந்து இந்த எனக்கு 30-35 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யோசிக்கிறீங்க. பாருங்கள், ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர்னு ரஜினிகாந்த் சொல்லுவாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சார் நம்ம கம்பெனியில் ஒருத்தங்க 52 வயசுங்க, 1997 பாஸ் அவுட்டுங்க பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஏஜ்ன்றது ஒரு விஷயமே கிடையாதுங்க. லைக் அதாவது நம்மளுடைய கனவுக்கு வந்து ஏஜ் கிடையாதுங்க. தயவு செஞ்சு அப்படி யாருமே இந்த வீடியோ பார்க்குற யாருமே அப்படி இருந்துடாதீங்க. இப்போ இவ்வளோ நாள் பண்ணலப்பான்றதை விட இனிமேலாவது பண்ணலான்னு திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இங்கே பாருங்களேன், 35 வயசுப்பா, 40 வயசுங்க. சும்மா இதுக்கு 35 40 வயசுங்க. சரியா? ஓகே, இன்னும் நான் செட்டில் ஆகலை. அப்போ போராடி தானே ஆகணும். ஏதாவது படிங்க, போராடுங்க, உங்களுக்கான ட்ரீம் சேலரி அடைய பாருங்கள். சரிங்களா? ஓகேவா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் தோத்துட்டுன்னு உட்காராதீங்க. அதுக்கு தான் எங்களை மாதிரி பீப்புள் இருக்கும். இவங்க எல்லாருமே உங்களுக்கான எக்ஸாம்பிள் தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏஜால் வந்து உங்களுடைய கெரியர் ஸ்டாப் ஆகாது தம்பி. 2வது கேள்வி நீங்கள் கேட்கலாம், அண்ணா முதல்ல எடுப்பாங்களா வேலைக்கு? அட எனக்கு கனவு இருக்குது, எடுக்க. அட இப்போ இவங்களாம் எப்படி போயிருக்காங்க? ஓகே, இவங்களாம் போயிருக்காங்கன்னா எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கம்பெனிக்காரன் வந்து உன் வயசை பார்க்கல, உன் ஸ்கில்லை தான் பார்க்குறான். திறமை இருந்தால் வேலை கிடைக்கும். இவ்வளோ தான் ஆன்சருங்க. சரி சார். இப்போது இவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாகிடுச்சு, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னு. அப்போ ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது இதை மொத்தமாக மறந்துடணுமா? 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல தான் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸுங்க ஃப்ராட் பண்ணுவானுங்க. எப்படின்னா வந்து நீ நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்ப, நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு நான் தரேன், நீ வேலைக்கு போயிடுன்னு அனுப்பிச்சி விட்ருவான். சரியா? அப்போ உங்கள் ஒரிஜினலான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீணாக போயிடும்.
ஓகே. அதை அந்த ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸை அழிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயமே. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, நேர்மையாக போகணும்னு நினைங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது ரெலவெண்ட்டான ஐடி கோர்ஸை கண்டுபிடி. இங்கே வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு இல்லை நெட்வொர்க்கிங் வித் க்ளவுட் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டெவாப்ஸ் வந்து நான் ஐடியிலேருந்து போக முடியும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. இந்த மாதிரி நான் ஐடியிலேருந்து ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை மேட்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா, நீ ஹெச்ஆராக இருக்கியா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படி, இல்லை பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் படி, ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸுங்க. ஃபினான்ஸில் இருக்கியா, அனாலிட்டிக்ஸ் படி, ஃபினான்ஸ் அனாலிட்டிக்ஸுங்க. மெக்கானிக்கல் இருக்கா, ப்ரொடக்ஷன் அனாலிட்டிக்ஸுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, ஆப்ஷனும் இருக்குங்க. நேர்மையாக போங்க, உங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸை விட்டுறாதீங்க. ஓகே சார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஸ்விட்ச் பண்ணணும்னு ஒரு டொமைனை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் சார் இதுக்கு? ஒரு 3லேருந்து 4 மாதம், 4லேருந்து 5 மாதம் உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான் தம்பி. நீங்கள் எந்த அளவு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ டெடிக்கேட்டாக இருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணுவோம்னா படிச்சுக்கிட்டே இருப்பான் 6 மாதம் 1 வருஷத்துக்கு. சில பேரில் வந்து அதிகமாக கிடையாது, 2 மாதம் கிடையாது, 1.5 மாதத்துலேயே என்கிட்ட வந்து பிளேஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அப்படி தான் பிளேஸ் ஆனாங்க. 1.5 மாதம் 2 மாதத்தில் பிளேஸ் ஆனாங்க. கோர்ஸ் 4 மாதம், ஆனால் முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்கள் கனவை எவ்வளோ சீக்கிரத்தில் அடையிறதுன்ட்டுங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க் தாங்க எல்லாத்துக்கும் காரணங்க. ஆனால் எல்லாராலையும் முடியும், அது மட்டும் தான் உண்மை. ஓகே சார். அப்போது இந்த மாதிரி இந்த டிரான்சேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன சார்? தப்பான கோர்ஸுங்க, தப்பான கைடன்ஸுங்க, தப்பான பாதை. இவ்வளோ தான் தம்பி ஆன்சருங்க. ஸோ நம்மளுங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், சார் நீங்கள் எவ்வளோ வாங்கி 6 LP, நான் 15 LPக்கு உனக்கு சேலரி வாங்கி தரேன்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பிடிங்கிட்டு அமுச்சு விடுவான், அங்கே துரத்தி விட்ருவாங்க. ஓகே. ஸோ சென்டருக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீ உன்னை 2 மாதம் துரத்த போகிறான், 6 மாதம் துரத்த போகிறான், உனக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து ஆஃபரை வாங்கி தருவாங்க. அதனால நேர்மையாக மட்டுமே போனால் ஜெயிச்சலாம் தம்பி. ஸோ என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. தப்பான கோர்ஸை இவங்க படிப்பாங்க. மான்ஸ்டாக்கு ஓப்பனிங்கே கிடையாது, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் அச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஸ்னோஃப்ளெக்ஸ் ஸ்கீமானு இருக்கும், பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும் தான் எடுப்போம். ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு இருக்கும், அது இன்னும் டுபாகும் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்டான ஜங்கான வேலையே கிடைக்காத ஒரு கோர்ஸ் அவன் படிப்பான். ஓகே, உன்னால் படிக்க முடியுமா, உன்னை நேர்மையாக எடுப்பாங்களா, அங்கே போய் உன்னால் வேலை செய்ய முடியுமான்னு யோசிக்க மாட்டான். டேட்டா சயின்ஸு ஓகே வரவன் போகிறோம்னா டேட்டா சயின்ஸை பிடிச்சி போட்டுருவானுங்க. அவனால் படிக்கவே முடியாதுங்க. ஓகே, நம்மளால் படிக்க முடியாது, யோசிக்க மாட்டான். யார்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் எவனா ஒருத்தனை கேட்பான், அவன் ஏதோ ஒன்று சர்ச் பண்ண அவன் படிக்க ஆரம்பிச்சிடுவான். ஓகே, உன் வாழ்க்கையை முடிவு பண்ணுற இடத்துல நீ யார்கிட்ட கேட்குறது ரொம்ப முக்கியம். அந்த தப்பான பாதைங்க. சரிங்களா, ஓகேவா? நான் இருக்கிற ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தரணுவான். ஓகே, அதை நம்பி போய் ஏமாந்துருவானுங்க. எதுவுமே வேணாம், நேர்மையாக போனால் வேலை கிடைக்கும். சார், அப்போது இவங்களுக்கு வந்து நீங்களே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட்டு கொடுக்கணும்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள் தம்பி. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதுங்க. இப்போ அடுத்த கேள்வியாக கேட்டீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான பர்சன் கிட்ட முதல்ல வந்து சஜஷன் கேளுங்க. என்னால் போக முடியுமா, என்ன பண்ணலான்னு கேளுங்க. சரிங்களா, ஓகேவா? அந்த மாதிரி எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களோ இல்லையோ, கைடன்ஸ் வாங்க தப்பு இல்லை இல்லையா, எக்ஸ்பர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற டெக்னாலஜி கண்ணு மூட்டு படி, நம்பாத வேறு யாரையுமே. அவங்க கரெக்டாக சொல்கிறான்னு நினச்சி கண்ணு மூட்டு படி, உன் விஷன் அதுக்குள்ளே உருவாக்கு. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அது கூட மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்துரு. ஓகேவா? டெடிக்கேட்டடாக படிங்க. ப்ராஜெக்ட் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். எங்களை மாதிரி கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிடுங்க. ரெஸ்யூம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நௌக்கரி ப்ரொஃபைலில் ஏற்றுனா வேலை கிடைக்கும். நேர்மையாக மட்டும்தான் போகணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்பிக்கையோடு போராடுங்க. நிறைய கேள்வி கேட்ட போதும் நினைக்கிறேன், நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ நம்பிக்கையோடு போராடுங்க, நாம் ஜெயிப்போங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ். நன்றி தம்பி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய பேர் FAQs கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டினையும் ஆன்சரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 30+ வந்துட்டு ரொம்ப ஓல்டாக ஐடி கரியர் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஒரு ஆடட் வேல்யூவாக உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இண்டஸ்ட்ரி ஹெல்ப் வந்துட்டு ஐடி ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நாலேஜும் இருக்கும், கூடவே நீங்கள் டெக்னாலஜி நாலேஜும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைலாக வந்துட்டு ஷோ பண்ண முடியும். எந்த ஐடி ரோல்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெரியர் ஸ்விட்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோல்ஸ், பிஸ்னஸ் ரோல்ஸ் அண்ட் வந்துட்டு கிளவுட் சப்போர்ட், ஆல்சோ வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு ஐடி கெரியருக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகும்போது லோயர் சேலரி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐடி கரியருக்கு ஸ்விட்ச் ஆகிறப்போ என்ட்ரி லெவல் பொசிஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சேலரிஸ் இருக்கும். ஸோ உங்களோட லாங் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது ஆல்சோ வந்துட்டு ரோல்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஐடி கரியருக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த இப்போ இருக்க கரண்ட் ஜாபை நான் வந்து விட்டுறவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இருக்கிற டைம் வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜாபை விடுறது ரொம்பவே நல்லது. ஐடி கரியருக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஐடி கரியருக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் டிகிரி தேவை கிடையாது. கம்ப்யூட்டரை பற்றின நாலேஜ் இருந்தால் போதுமானது. ஸோ கெரியர் ஸ்விட்சஸ் வந்துட்டு டெவலப்பர்ஸ் ரோல்ஸை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணணுமா ஐடிக்கு மூவ் ஆகிறப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய ரோல்ஸ் இருக்குது. லைக் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் வந்து டெஸ்டிங் ரோல்ஸ், கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டெவலப்பராக போகணுன்றது மட்டும்தான் சாய்ஸ் கிடையாது. ஸோ கெரியர் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நான் எப்படி வந்து என்னோட கெரியர் ஸ்விட்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பாஸ்ட் கெரியருக்கும் இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன கெரியருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் ஸோ அதுக்கான நீடும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு கெரியர் கேப் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமா ஐடி ஸ்விட்ச் பண்ணுறப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆல்சோ வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் நாலேஜ் தான் இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகும், ஸோ அதோட பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே உங்களால் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ இதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.